நடனத்தினூடாக கிராமத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் ஜீவ ஒளி மிஷன் நாடக பிரிவினர்கள். மனிதனை புழுவாய் மனதில் நினைப்பவன் மாந்தரில் கடையோன் ஆவானே. அந்த மண்புழுவாக ஒதுக்கப்பட்டவன் மாண்பினில் உயர்ந்தோன் ஆவானே. மனிதனை புழுவாய் மனதில் நினைப்பவன் மாந்தரில் கடையோன் ஆவானே. அந்த மண்புழுவாக ஒதுக்கப்பட்டவன் மாண்பினில் உயர்ந்தோன் ஆவானே. மனிதனை மனிதன் மதித்து வாழ்வதே மாசற்ற அன்பின் வெளிப்பாடு. அது புனிதனின் நிலைக்கு அவனையே உயர்த்தும் அனைவரும் போற்றும் நிலையோடு. மனிதனை மனிதன் மதித்து வாழ்வதே மாசற்ற அன்பின் வெளிப்பாடு. அது புனிதனின் நிலைக்கு அவனையே உயர்த்தும் அனைவரும் போற்றும் நிலையோடு. தெய்வத்தோட திறமை சேர்த்து உழைக்க வேணும் ஞான பெண்ணே. உனக்கு பாதி எனக்கு பாதி பகிர்ந்து வாழணும் ஞான பெண்ணே. தெய்வத்தோட திறமை சேர்த்து உழைக்க வேணும் ஞான பெண்ணே. உனக்கு பாதி எனக்கு பாதி பகிர்ந்து வாழணும் ஞான பெண்ணே. ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்திடுவான் பல பேரு. ஆதிமவன் தனக்கெனவே வாழுகிறான் கதை கேளு. பதறாதே மனமே சிதறாதே. பதுக்காதே எதையும் மறைக்காதே. தெய்வத்தோட திறமை சேர்த்து உழைக்க வேணும் ஞான பெண்ணே. உனக்கு பாதி எனக்கு பாதி பகிர்ந்து வாழணும் ஞான பெண்ணே. கேளுங்கள் தருகின்றேன் என்ற இயேசு சாமிதான் தேடுங்கள் கிடைக்கும் என்று கூட சொன்னாரு. தெய்வமே பார்த்துக்க மன ஓய்ந்து விடக்கூடாது. திறமைய பயன்படுத்தி உழைக்கவே முன்வர
கடவுள் பெயராலே நல்லதெல்லாம் செய்துவிடு. கடவுள் கொடுப்பாடு காத்திருக்க கூடாது. கடவுள் பெயராலே நல்லதெல்லாம் செய்துவிடு. கடவுள் கொடுப்பாடு காத்திருக்க கூடாது. கடவுளை நினைச்சுக்கிட்டே கடமையை நாம் செய்திடணும். கண்ணியும் நிறைஞ்ச வாழ்வை வாழவே கத்துக்கணும். புண்ணியம் வேணும்னா அயலான நேசிக்கணும். நேசம் நிறைஞ்சிருந்தா பகைவன் கூட நண்பன் தானமா. தெய்வத்தோட திறமை சேர்த்து உழைக்க வேணும் ஞான பெண்ணே. உனக்கு பாதி எனக்கு பாதி பகிர்ந்து வாழணும் ஞான பெண்ணே. கையேந்தும் மனிதர் இங்கு கூடி கூடி பை நிறைந்த பொருள் இருந்தும் மறுப்பதேனம்மா. வாழ்வில் பிறரை கொஞ்சம் நினைத்து பாரடி. வானம் கூட தொடுகின்ற தூரம் தானடி. படைப்பின் ரகசியமே பகிர்ந்து வாழ்வதே. பதுக்கி வைப்பதில் பயன் என்ன சொல்லடி. படைப்பின் ரகசியமே பகிர்ந்து வாழ்வதே. பதுக்கி வைப்பதில் பயன் என்ன சொல்லடி. கண்ணுல கருணை வந்தா காலம் உந்தன் பின்வருமே. காலத்தை அளந்தவர்க்கு கடவுள் முகம் முன்வருமே. மண்ணிலே சொர்க்கத்தை காண வேணும் இன்னா உதவிடு. அன்பு என்னும் வார்த்தை சிறிது உலகை விட அன்பு பெரிதம்மா. தெய்வத்தோட திறமை சேர்த்து உழைக்க வேணும் ஞான பெண்ணே. உனக்கு பாதி எனக்கு பாதி பகிர்ந்து வாழணும் ஞான பெண்ணே. தெய்வத்தோட திறமை சேர்த்து உழைக்க வேணும் ஞான பெண்ணே. உனக்கு பாதி எனக்கு பாதி பகிர்ந்து வாழணும் ஞான பெண்ணே. ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்திடுவான் பல பேரு. பாவி மவன் தனக்கெனவே வாழுகிறாங்க அதை கேளு. பதறாதே மனமே சிதறாதே. பதுக்காதே எதையும் மறைக்காதே.